Hello viewers, welcome to vijicare&trick. இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான fish fry எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரோட்டு கடைகள்ல கிடைக்கிற மாதிரி மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியா உள்ள வந்து சாஃப்ட்டா இருக்கும். பக்காவா அதே டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம vijicare&trick சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. இனிமே எந்த மீனை வாங்கினாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு மீனில் உள்ள டேஸ்ட்டை விட நம்ம மசாலாவில் அப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 2 பூண்டு தோல் நீக்கி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளியை பீஸாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம 1 kg ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா செய்கிறோம். நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் தோலை நீக்கி சேர்த்துக்கிறேன். நம்ம 1/2 kg ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் இதில் பாதியாக நம்ம சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு திக் பேஸ்ட்டாக தான் அரைக்கணும். மசாலா வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச மசாலா விழுதுகள்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மசாலா எல்லாத்தையுமே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் எதுவும் பிடிக்காமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் மசாலா வந்து நமக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லா ஃபிஷ்ஷையும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முழு மீனாக செய்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மசாலாலாம் நல்லா உள்ளே போய் சேரும் மீனில். நம்ம இப்போ ஒரு ஃபிஷ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷில் வந்துட்டு நம்ம கீரல் போட்ட இடத்துலலாம் நம்ம இடுக்கலலாம் மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மீனில் நமக்கு நல்லா உப்பு காரம்லாம் ஏறி இருக்கும். மீனை பெரட்டி போட்டுட்டு நம்ம சேம் மெத்தடில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு டைரெக்டாக மசாலாவில் போட்டு கூட நம்ம பெரட்டி பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃபுல்லாக நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிக்கணும். மீன் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஃபிஷ் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீன் எடுத்துகிட்டு அதே மாதிரி மசாலாவில் போட்டு நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். மீன் ஃபுல்லாக நம்ம மசாலாவை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 மீனையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா மீன்கள்லேயும் மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 1 ஹவர் இந்த ஃபிஷ் எல்லாமே நம்ம ஊற வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கணும்.
ஆயில் நல்லா சூடானதும் ஒரு ஃபிஷ் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு நல்ல பபிள்ஸ் வருது. பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சோன்னே தான் நம்ம ஃபிஷ்ஷை எடுக்கணும். நான் ஒரு கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து நல்ல மணமாக இருக்கும் ஃபிஷ்ஷோட. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நம்ம ஃபிஷ்ஷில் வந்து ஆயிலெலாம் தெறிக்காமல் இருக்கும். இப்போ ஃபிஷ் வந்து நல்லா 3 மினிட்ஸ் குக் ஆகிட்டு இப்போ சூடான ஆயில் எடுத்து அந்த ஃபிஷ் மேலே ஊற்றி விடணும். அப்போ தான் வந்து நம்ம திருப்பி போடும்போது மசாலா உதிராமல் இருக்கும். மீன் வந்து நமக்கு ஒரு சைடு வெந்திருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மீன் வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கும். பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக வெந்திருக்குன்னு. மேலெல்லாம் கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த மீன் எடுத்து நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதே மெத்தடில் எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மெத்தடில் நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் பொரித்து எடுத்தாச்சு. ருசியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட மசாலா மேல் தோலை நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு பக்கவான டேஸ்ட்டில் நமக்கு இருக்கும். நம்ம அதை ஒரு சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி மசாலாவில் நம்ம ஃபிஷ்ஷை வந்து செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். நமக்கு அந்த ரோட்டு கடையில் செய்கிற அதே சுவை நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம vijicare&trick சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.